இஸ்ரவேலரின் பிரயாணம். அதிகாரம் 14. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில் பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையில பாகால் சபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எந்த வழியாக பிரயாணம் பண்ண வேண்டும் என்றும் அவர்கள் எங்கே பாளையம் இறங்க வேண்டும் என்றும் கர்த்தர் அவர்களுக்கு மோசேயின் மூலமாக கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில் பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து பிரயாணம் பண்ணி ஈரோத் பள்ளத்தாக்குக்கு வருகிறார்கள். அவர்கள் இதுவரையிலும் மேற்கொண்ட பிரயாணத்தின் விவரம் வருமாறு: சுக்கோத்து, இஸ்ரவேலர்கள் எங்கு பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஏத்தாம், இது எகிப்தின் கோட்டை, எங்கு எகிப்தியர் தங்களுடைய சூரிய தெய்வத்தை ஆராதனை செய்தார்கள். ஈரோத் பள்ளத்தாக்கு, இது மிக்தோலுக்கு அருகில் செங்கடல் பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கு. ஆசியாவிலிருந்து எகிப்தை பாதுகாக்கும் அரணான பகுதி. இந்த பகுதி பாகால் செபோனுக்கு அருகில் உள்ளது. எகிப்தியருடைய புராணத்தின் பிரகாரம் தைப்போன் என்னும் தெய்வத்திற்கு இங்கு ஒரு கோவில் உள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவோ மோசேக்கு விரோதமாகவோ இப்போது முறுமுறுக்கவில்லை. அவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய கிருபையிலும் வழி நடத்துதலிலும் திருப்தியோடு இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தி சுக்கோத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். அதன் பின்பு அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஏத்தாம் ஓரைபுக்கு அருகாமையில் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஏத்தாமில் இருந்து இன்னும் சிறிது தூரம் பிரயாணம் செய்தால் ஓரைபுக்கு வந்து சேர்ந்து விடலாம். இந்த ஸ்தலத்தில்தான் இஸ்ரவேல் புத்திரர் தமக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரரை ஏத்தாமில் இருந்து ஓரைபுக்கு வழிநடத்தவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் அவர்களை மிக்தோலுக்கு வழிநடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது கானான் தேசத்தை நோக்கி முன்னேறி போகாமல் திரும்பி வேறு வழியிலே மிக்தோலுக்கு போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலிருந்து தென் திசையில் பிரயாணம் பண்ணி சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக போகிறார்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் புத்திரரை ஏத்தாமில் இருந்து ஓரேபுக்கு வழிநடத்தாமல் அவர்களை அங்கே இருந்து சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக வழிநடத்துகிறார். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை அழித்து போட வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறான். கர்த்தரோ பார்வோனை அழித்து போட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். கர்த்தருடைய திட்டம் மோசேக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பார்வோனுடைய சதி திட்டமும் மோசேக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுகிறான். பார்வோன் இவ்வாறு சொல்லுவான் என்பதை கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் பார்வோனை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் பார்வோனுக்கு விரோதமான தம்முடைய சித்தத்தையும் மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். பார்வோனும் எகிப்தியரும் கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாகவே செய்கிறார்கள். கர்த்தர் மனுஷருடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். பார்வோன் என்ன நினைக்கிறான் என்பதும் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதும் கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. சத்துருக்களுடைய சதி ஆலோசனைகளை கர்த்தர் மோசேக்கு தெரியப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபடுகிறார்கள். எகிப்தியர்கள் தங்களுக்குள்ளே, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை பழிவாங்க வேண்டும் என்றும் அவர்களை அழித்து போட வேண்டும் என்றும் திட்டமிடுகிறான். பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் மீது மிகுந்த கோபம் உண்டாயிற்று. கர்த்தர் பார்வோனுடைய திட்டத்தையும் அவனுடைய கோபத்தையும் அவனுக்கு விரோதமாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பார்வோனுடைய திட்டத்தையே அவனுக்கு விரோதமாக செயல்படுத்துகிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் திட்டத்தின் பிரகாரமாகவும் எகிப்தியர்கள் பார்வோனிடத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று அறிவிக்கிறார்கள். கர்த்தர் பார்வோனுடைய மனதிலே கிரியை நடப்பிக்கிறார். பார்வோனுடைய மனது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறது. பார்வோனும் எகிப்தியரும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு போகுமாறு துரிதப்படுத்தினார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள், நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்று சொல்லி தங்கள் மீதே கோபப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதினால் எகிப்தியருக்கு ஆதாயம் குறைந்து போயிற்று. இதுவரையிலும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியருக்கு அடிமை வேலைகளை செய்தார்கள். இப்போது எகிப்தியருக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லை. எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்கி வேலை வாங்கினார்கள். அவர்களை ஒடுக்குவதே எகிப்தியருக்கு ஆனந்தமாய் இருந்தது. இப்போது எகிப்தியர் தங்கள் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போனார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு விடுதலை கிடைக்கும் போது சத்துருக்கள் அதற்காக துக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பதை பார்த்து அவர்களுடைய சத்துருக்கள் மனம் வேதனைப்படுகிறார்கள். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்றான். எஸ்தர் 5:12-13. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவருடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். அப்போஸ்தலர் 5:17-18. சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திருப்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 5:22-23. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போவதற்கு எகிப்தியர்களும் சம்மதம் தெரிவித்தார்கள். அவர்களை போக விட்டதற்காக இப்போது எகிப்தியர்கள் வருத்தப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய செய்கைகளை நினைத்து மனம் வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் மீதே கோபப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக சத்துருக்கள் கோபப்படுகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். சத்துருக்களின் கோபத்தினாலும் பொறாமையினாலும் கர்த்தருடைய ஜனத்திற்கு பாதிப்பு ஏற்படாது. சத்துருக்களின் கோபமும் பொறாமையும் அவர்களையே வேதனைப்படுத்தும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். சங்கீதம் 112:10.
பார்வோன் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரரை கைது பண்ணி மறுபடியும் தன்னுடைய தேசத்திற்கு இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானத்தோடு இருக்கிறான். அதற்காக அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போகிறான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அதனால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்கிறான். கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் மொத்தமாய் அழித்து போட வேண்டும் என்று தீர்மானத்தோடு இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் எகிப்தியர்கள் அழிக்கப்படுவதினாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காகவும் எகிப்தியர்கள் கர்த்தருடைய மகத்துவத்தையும் மகிமையையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை மோசேக்கு எடுத்துச் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள் என்று சொல்லுகிறார். பார்வோனை மாத்திரம் அழித்தால் போதாது, அவனோடு கூட அவனுடைய குதிரை வீரரையும் ரத வீரர்களையும் அழித்து போட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. தன்னிடத்தில் ஏராளமான குதிரைகளும் ரதங்களும் இருப்பதை பார்த்து பார்வோன் தன்னுடைய இருதயத்தில் மன மேட்டிமையாய் இருக்கிறான். பார்வோனை தாழ்த்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏத்தாமில் இருந்து புறப்பட்டு போய் ஈரோத் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்குகிறார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போகிறார்கள். எகிப்தியர்கள் சமுத்திர தண்டையிலே பாகால் சபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டுகிறார்கள். பார்வோன் தன்னுடைய சேனையுடன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வருகிறான். எகிப்தியருடைய சேனை பலமுள்ளதாய் இருக்கிறது. அந்த சேனையின் விவரம் வருமாறு: பார்வோன் படைத்தலைவன், பார்வோனின் பிரபுக்கள், பார்வோனின் உறவினர்களாக இருக்கலாம். இவர்கள் படை தளபதிகளாக இருக்கிறார்கள். 600 ரதங்கள் பார்வோனுடைய பாதுகாவலர்கள். இவர்கள் எகிப்தில் பிரதானமானவர்கள். எகிப்தின் சகல ரதங்களும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரர்களும். யோசபஸ் என்னும் வரலாற்று ஆசிரியர் பார்வோனின் சேனையை பற்றி எழுதியிருக்கிறார். பார்வோனுடைய சேனையில் 50,000 குதிரை வீரர்களும் 2,00,000 காலாட் படையினரும் இருந்தார்களாம். எகிப்தியரின் சேனை இஸ்ரவேல் புத்திரரை கிட்டிச் சேருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டு 1 வாரம் ஆயிற்று. அவர்கள் ஏத்தாமில் இருந்து 2 அல்லது 3 நாட்கள் பிரயாணம் செய்திருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் செங்கடலுக்கு அருகில் வந்து விடுகிறார்கள். இதற்கு மேல் அவர்களால் பிரயாணம் பண்ண முடியாது. எகிப்தியரும் இஸ்ரவேலரை தொடர்ந்து போய் அவர்களுக்கு அருகில் வந்து விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தேவனுடைய திட்டம் என்ன என்பது மோசேக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் வானத்தில் காணப்படுகிற மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்து கொண்டு பிரயாணம் பண்ணுகிறார்கள். எகிப்தியர்களோ தங்களுடைய குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து போகிறார்கள். கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்கள் பரலோகத்தில் தேவனை நோக்கி பார்த்து தங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி செல்வார்கள். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் சாத்தான் நமக்கு பலவிதமான சோதனைகளை கொடுப்பான். அவன் நம்மை பயமுறுத்துவான். நாமோ சாத்தானை நோக்கி பார்க்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பயபக்தியாயும் பரிசுத்தமாயும் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் நம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நம்மை வழிநடத்துகிறார். நாமோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரோடு கூட நடக்க வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று.
அவன் செத்துப் போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். மார்க்கு 9:25-26. இதுவே பிசாசின் சுபாவம். பிசாசு நம்மை விட்டு புறப்பட்டு போகும்போது அமைதியாக புறப்பட்டு போக மாட்டான். அவன் நம்மை மிகவும் அலைக்கழித்து போட்ட பின்பே நம்மை விட்டு புறப்பட்டு போவான்.